السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பார்வையாளர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் அதுருஸ் லுகத்துல் அரபி என்கின்ற புத்தகத்தை இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுனா வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை லெசன் முடிச்சிருக்கிறோம்? 7 லெசன் முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8வது லெசன். ஒரு 3 பக்கங்கள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 3 அல்லது 4 பக்கங்கள் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பக்க நம்பர் 42. சரிங்களா? 42 தர்சு சாமி 8வது பாடம் தர்சு சாமி. இப்போ பாருங்கள், ஹாதர் ரஜுலு அப்படின்னா ஹாதர் ரஜுலு இந்த மனிதர், தாஜிருன் யார்? வியாபாரி. இந்த மனிதர் வியாபாரி. ஒதாலிக்க ரஜுலு மேலும் அந்த மனிதரோ தபீபுன், எஸ் டாக்டர். ஃபஹாதர் ரஜுலு தாஜிருன் வதாலிக்க ரஜுலு தபீபுன். நம்ம சொல்லுவோம் ஹாதர் ரஜுலு இமாமுன், இவர் ஒரு இமாம். வதாலிக்க ரஜுலு முஅத்தினுன், அவரோ பாங்க் சொல்லக்கூடிய முஅத்தின். இஸ்மு தாஜிரி மஹ்மூதுன், இஸ்மு தாஜிரி மஹ்மூதுன். இஸ்முனா பெயர், தாஜிர் முதாஃப் முதாஃபிலை வந்திருக்குது, சொன்னா இல்லையா முன்னாடி? இஸ்மு தாஜிரி தாஜிருடைய பெயர், வியாபாரியுடைய பெயர் மஹ்மூத். வஸ்மு தபீபி சயீதுன். இந்த இடத்துல வஸ்மு தான் சொல்லணும், வ இஸ்முன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இது ஹம்சத்துல் வசுல் ஆரம்பத்தில் இருக்கும், இடையில வந்தால் விழுந்து விடும். சட்டம் படிப்போம். வஸ்மு தபீபி சயீதுன், மேலும் டாக்டருடைய பெயரோ சயீத். அப்போ இஸ்முல் இமாமி அப்துல்லா, வஸ்முல் முஅத்தினி நிஜாமுத்தீன். இமாமுடைய பெயர் அப்துல்லா, மேலும் முஅத்தினுடைய பெயர் நிஜாமுத்தீன். அப்படி அடுத்து பாருங்க, ஹாதல் பைத்து அப்படின்னா இந்த வீடு. லித்தாஜிரி, லாம் இருக்கா இல்லையா? லித்தாஜிரி ஒரு இஸ்முக்கு முன்னாடி லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுக்குரியது. அந்த லாம் பின்னால் வரக்கூடிய இஸ்மு ஜர்ரு செய்ய வைக்கும், மேலும் அவர்களுக்குரியது என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஹாதல் பைத்து லித்தாஜிரி அப்படின்னா அந்த வியாபாரிக்குரியது. வதாலிகல் பைத்து, மேலும் அந்த வீடோ லித்தபீபி டாக்டருக்குரியது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ ஹாதல் பைத்து லில் இமாமி வதாலிகல் பைத்து லில் முஅத்தினி. ஓகே, சரிங்களா? அடுத்து பாருங்க, பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி. பைத்து தாஜிரி வியாபாரியுடைய வீடோ அமாமல் மஸ்ஜிதி. அமாமன முன்னால், பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்குது. எங்க இருக்கு? பள்ளிவாசலுக்கு முன்னாடி. ஒ பைத்து தபீபி, ஆனால் மருத்துவர் வீடோ ஹல்ஃபல் மதரசதி, மதரசாக்கு பின்னால் இருக்குது. ஓகேவா? அப்போ பைத்துல் இமாமி அமாமல் மஸ்ஜித், இமாமுடைய வீடு பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்குது. ஒ பைத்துல் முஅத்தினி ஹல்ஃபல் மதரசதி, மேலும் முஅத்தினோட வீடோ பள்ளிவாசல். எப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஓனா மேக் பண்ணிக்கலாம். லிமன் அப்படின்னா என்ன? யாருக்குரியது? யாருக்குரியது? லிமன். ஹாதிஹி சய்யாரத்து அப்படின்னா சய்யாரனா கார். இந்த கார் யாருக்குரியது? இந்த கார் யாருக்குரியது? ஹாதிஹி ஏன் கொண்டு வரோம்? சய்யாராக என்கின்ற அந்த கலிமா இஸ்மு பெண்பாலாக இருக்குது. ஸோ ஹாதிஹி சய்யாரா, லிமன் ஹாதிஹி சய்யாரா, இந்த கார் யாருக்குரியது? வலிமன் தில்க, மேலும் அது யாருக்குரியது? இப்போ 2 நிற்கிது. இந்த கார் யாருக்குரியதுப்பா, அந்த கார் யாருக்குரியது? தில்க தாலிக்க உடைய முஅன்னத்து குறிக்க. தாலிக்கனா இஸ்முல் இஷாரா லில் பஈத், தூரமாக இருக்கக்கூடிய ஒன்று குறிக்கிறது. அது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு தில்க. சரிங்களா? மேலும் அந்த கார் யாருக்குரியது? பாருங்க சொல்றாங்க, ஹாதிஹி சய்யாரா, ஹாதிஹி சய்யாரத்து லி தபீபி, இந்த காரு யாருக்குரியது? டாக்டருக்குரியது. ஓ தில்க லி தாஜிரி, மேலும் அது இல்லை அந்த காரோ. அங்கே 2 கார் நிற்கிது. இது யாரோடதுப்பா, இது யாரோடது? இந்த கார் யாரோடது, மேலும் அது யாரோடது? அப்படி தானே கேட்போம். இந்த காரோட அந்த கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த கார் யாருடையது, மேலும் அது யாரோடது அப்படிங்கும் போது என்ன வந்துருச்சு அதுக்குள்ள?
அந்த காரு யாரோடது அப்படிங்கிறதா அதைத்தாங்க சொல்றாங்க. வத்தில்க லித்தாஜிரி, மேலும் அந்த காரோ வியாபாரிக்கு உண்டானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹாதிஹி ஸய்யாரத்து மினல் யாபானி, மினல் யாபான். இந்த கார் இருக்குதா இல்லையா? ஜப்பான் நாட்டை சார்ந்தது, ஜப்பான்லேருந்து வந்திருக்கு, அல்ல ஜப்பான் நாட்டை சார்ந்தது. வத்தில்க மின் அமெரிக்கா, மேலும் அந்த காரோ அமெரிக்கா நாட்டை சார்ந்தது, அமெரிக்காலேருந்து மேட் பண்ணது, உருவாக்குனது. தமாரின், இப்போ பாருங்க, அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, பின்னால் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அலி. மன் ஹாதர் ரஜுல், என்ன அர்த்தம்? மன் ஹாதர் ரஜுல் அப்படின்னா இந்த மனிதர் யாரு, யார் பா இவரு? ஒமன் தாலிக்க ரஜுல் அப்படின்னா ஒமன் தாலிக்க ரஜுல். அந்த மனுஷர் யாரு? இவர் யார், அவர் யாருப்பா? ஓ, ஹாதர் ரஜுல் தாஜிருன், ஹாதர் ரஜுல் இமாமுன், ஹாதர் ரஜுல் தாலிபுன். எந்த வார்த்தைனாலும் போடலாம். ஒதாலிக்க ரஜுல் முஅத்தினுன், ஒதாலிக்க ரஜுல் தாலிபுன், இதனால் போடலாம். முதர்ரிசுன். சரிங்களா? மஸ்முத்தாஜிரி, மஸ்முத்தாஜிரி என்ன அர்த்தம்? அதான் வியாபாரியுடைய பெயர் என்ன? அப்ப இஸ்மு தாஜிரி, வியாபாரியுடைய பெயர் மஹ்மூதுன். என்ன பெயரு? மஸ்முல் இமாமி, இஸ்முல் இமாம். மஸ்முல் முஅத்தினி, முஅத்தினுடைய பேர் என்ன? இஸ்முல் முஅத்தினி. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மாதிரி. மஸ்மு தபீபி, டாக்டருடைய பேர் என்ன? இஸ்மு தபீபி என்னது? சயீத், சயீத் அவருடைய பெயர். மின் ஐன ஸய்யாரத்து தபீபி, மின் ஐன என்ன அர்த்தம்? எங்கிருந்து? ஸய்யாரத்து தபீபி, மருத்துடைய காரு எந்த ஊரை சார்ந்தது, எங்கிருந்து வருது, அல்ல எங்க, எந்த நாட்டை சார்ந்தது? அப்போ ஸய்யாரத்து தபீபி எங்க? மினல் யாபான், மினல் யாபான். ஸய்யாரத்து தபீபி மினல் யாபான். மின் ஐன ஸய்யாரத்து தாஜிரி, மின் ஐன, மின் ஐன, மின் ஐன, மின் ஐன அன்த, மின் ஐன, மின் ஐன ஹுவ, எங்கிருந்து? மின் ஐன ஸய்யாரத்து, ஸய்யாரத்து தாஜிரி, வியாபாரிக்கார் எங்கிருந்து மேட் பண்ணது, எந்த ஊரை சார்ந்தது? சரிங்களா? எங்கிருந்து வருது அப்படிங்கும்போது ஸய்யாரத்து தாஜிரி மின் அம்ரிக்கா. சரிங்களா? ஸய்யாரத்து தாஜிரி மின் அம்ரிக்கா. ஐன பைத்து தாஜிரி, ஐன பைத்து தாஜிரி, வியாபாரி வீடுங்க. பைத்து தாஜிரி எங்க இருந்துச்சு? அமாம் அல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்துச்சு. பைத்து தாஜிரி அமாம் அல் மஸ்ஜித். ஐன பைத்து தபீபி, மருத்துவருடைய வீடு எங்க இருந்துச்சு? பைத்து தபீபி ஹல்ஃபல் மதரசதி, மதரசாக்கு பின்னால் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்க, இக்ர வக்துப் என்ன அர்த்தம்? படி, மேலும் எழுது. ஹாதல் வலது, இங்க பாருங்க, ஹாதல் வலது ஹாலிதுன் என்ன அர்த்தம்? ஹாலித். சரிங்களா? வதாலிகல் வலது முஹம்மதுன், இந்த பையன் இவன் தாங்க ஹாலிது, அவன் தாங்க முஹம்மது, சொல்லுமா இல்லையா? அதான் அவங்க சொல்றாங்க. ஹாதர் ரஜுலு முதர்ரிசுன் என்ன அர்த்தம்? எஸ், இந்த மனிதர் ஆசிரியர். வதாலிக ரஜுலு முஹந்திசுன், இன்ஜினியர். வதாலிக ரஜுலு முஹந்திசுன், நீங்க இந்த களிமா மனப்பாடம் பண்ணிட்டேன், வார்த்தை மனப்பாடம் பண்ணிட்டு அறுத்து வச்சிடலாம். சரி, எப்படிலாம் சொல்லலாம். ஹாதர் ரஜுலு இமாமுன், வதாலிக ரஜுலு முஅத்தினுன், ஹாதர் ரஜுலு தாலிபுன், ஹாதர் ரஜுலு முதர்ரிசுன், முஹந்திசுன், ஹக்கதா. சரி, அடுத்து பாருங்க, நாலாவது. ஹாதிஹி ஸய்யாரத்து, ஹாதிஹி ஸய்யாரத்து லி அலியின், அலிக்குண்டான காருப்பா. வதில்க லி ஹாலித், வதில்க லி ஹாலித், மா மஅனா? ஹாலிதுக்கு உண்டானது. ஹாதல் பாபு, இங்க இருங்க,
ஹாதல் பாபு மஃப்தூஹுன். அதாவது இந்த கதவு பக்கத்தில் வச்சுக்கோங்க, அந்த கதை அப்படியே தூக்கி இங்கே வச்சுக்கோங்க, தூரமாக தான் இருக்குது. ஹாதல் பாபு மஃப்தூஹுன் அப்படின்னா வதாலிகல் பாபு முகலகுன், பூட்டி இருக்குது. இவ்வளோதான் ஈஸி. சரிங்களா? லிமன் ஹாதிஹி ஸாஅத்து, லிமன் ஹாதிஹி ஸாஅ மா மஅனா லிமன் ஹாதிஹி ஸாஅ? ஸாஅனா வாட்ச், கடிகாரம். 6வது போயாச்சு. லிமன் ஹாதிஹி ஸாஅ, வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? இந்த வாட்ச் யாருக்குரியது? ஹிய லி அப்பாஸின், ஹிய லி அப்பாஸ், இது அப்பாஸ்க்குரியது. ஹாதல் பைத்து லி தபீப், ஹாதல் பைத் லி தபீப் என்ன அர்த்தம்? இந்த வீடு டாக்டருக்கு உண்டானதா? லா ஹுவ லில் முதர்ரிஸ், அது முதர்ரிஸ் மாசு இருக்குன்னு. ஹாதிஹி தர்ராஜத்து லி இப்னில் முஅத்தின், ஹாதிஹி தர்ராஜத்து சைக்கிள், ஹாதிஹி தர்ராஜத்து லி இப்னில் முஅத்தின் மா மஅனா லி இப்னில் முஅத்தின்? இந்த சைக்கிளு முஅத்தினுடைய மகனுக்கு உண்டானதா? இப்னு மகன், பின்த் பிள்ளை. அப்ப என்ன சொல்றாங்க? இல்ல, இந்த சைக்கிள் முஅத்தினுடைய மகனுக்கு உண்டானதா? மகனுக்கு, அவருடைய பையனோட தான் இந்த சைக்கிள். இப்போ என்ன அர்த்தம், என்ன பதில் சொல்றாங்க? லாவா? எட்டாவதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எட்டாவது ஹாதிஹி தர்ராஜத்து லிப்னில் முஅத்தின். என்ன என்ன சொல்றாங்க சொல்லுங்க பதில். 3 எழுத்து தாங்க இருக்கு. 9 கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு மேலதான் 8. ஹாதி தர்ராஜத்துல் இப்னில் முஅத்தின். அதுக்கு பாருங்க கொஸ்டின் மார்க் போட்டு பக்கத்தில் என்ன பதில் போட்டிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, இது அவருக்கு உண்டானது சைக்கிள் தான். ஹாதிஹி தர்ராஜத்து லி இப்னில் முஅத்தின். அடுத்து 9. மன் ஹாதல் வலத், மன் ஹாதல் வலத், யார் இந்த பையன்? ஹுவ தாலிபு மினல் ஈராக், ஹுவ தாலிபுன் மினல் ஈராக் அப்படின்னா சொல்லுங்க, ஃபுல்லா பண்ணுங்க. இவர் ஈராக் நாட்டை சார்ந்த மாணவர். அடுத்து 10க்கு தான் 11 போட்டிருக்கு, 2 டைம் 11 வந்திருக்கு. அதாலிகல் பைத்து ஜதீதுன், அதாலிகல் பைத்து ஜதீதுன், அந்த வீடு அது பஈதுன். ஜதீதுன்னா புதியதா? லா ஹுவ கதீமுன் ஜித்தன், ரொம்ப ரொம்ப பழசு. ஜித்தன்னா வெரி வெரி. சரிங்களா? அடுத்து 11. ஹாதிஹி ஸய்யாரத்து மினல் யாபானி வ தில்கல் மின் சுவிஸரா. சரிங்களா? இந்த கார் ஜப்பான் நாட்டை சார்ந்தது, மேலும் அதுவோ சுவிஸரா, சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன், சுவிஸரா சுவிட்சர்லாந்து. அடுத்து ஹாத சிக்கீனு மின் அல்மானியா வ தில்கல் மில்ஆகத்து மின் இன்கில்தரா. ஹாத சிக்கீனு, சிக்கினா கத்தி, மின் அல்மானியா, அல்மானியானா ஜெர்மனி, வதில்கல் மில்ஆகத்து மின் இன்கில்தரா, மேலும் அந்த கரண்டியோ ஸ்பூனோ இங்கிலாந்து சார்ந்தது. அதாவது இந்த கத்தி ஜெர்மனி, அல்மானியானா ஜெர்மனி நினைக்கிறேன், ஜெர்மனி நாட்டை சார்ந்தது. வதில்கல் மில்ஆகத்து, மேலும் அந்த ஸ்பூன் கரண்டி இடத்துக்கு ஏற்ப நினைக்கிறேன். சரிங்களா? மில்ஆகத்து, ஏன்னா அது பானைக்குள்ள ஒரு பெரிய கரண்டி வைக்கும்போது மில்ஆகா சொன்னாங்க, தனியாக வரும்போது சின்னதாக இருந்துச்சு. ஸோ வதில்கல் மில்ஆகத்து மின் இன்கில்தரா. சரி, அப்போ இது முடிஞ்சுதா? அடுத்து பாருங்க, அடுத்து போலாமா? يقرأ المثال الآتية ثم حول الجمل الآتية مثلا. கீழே இருக்கக்கூடிய உதாரணத்தை படிங்க, பிறகு நீங்கள்
கீழே கொடுக்கப்பட்ட ஜும்லாவை போன்றே நீங்கள் மாத்துங்கள். இப்போ எப்படி மிசால் ஹாதா கிதாபுன் அப்படின்னா இது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகம். ஹாதல் கிதாபு லி முஹம்மத் அப்படின்னா ஹாதல் கிதாபு லி முஹம்மத் அப்படின்னா ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் முகமதுக்குரியது. அந்த மாதிரி நீங்க மாத்தணும். ஹாதா தொபீபுன் இவர் ஒரு மருத்துவர். ஹாதா தொபீபுன் மினல் ஹிந்த். சரிங்களா? அவ்வளோதான். இந்த மருத்துவர் இந்தியாவை சார்ந்தவர். ஹாதிகி சய்யாரத்து லில் முதீரி. அவ்வளோதான். சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஹாதிகி சய்யா அதை அப்படியே சேர்த்தனாவே போகுது. ஹாதிகி சய்யாரத்துன் லில் முதீரி. இந்த கார் முதீருக்கு உண்டானது. தில்க சாஅத்துன் இந்த வாட்சோ அந்த வாட்சோ மின் சுவிசரா சுவிட்சர்லாந்து. ஹாதா பைத்துன் இந்த வீடு லில் முஹந்திஸ் இன்ஜினியருக்கு உண்டானது. ஹாதா கலமுல் லி அப்பாஸ் தாலிக ரஜுலு முஅத்தினுன். சரிங்களா? ஹாதிஹி பைதத்துன் கபீரா இந்த முட்டை பெருசாக இருக்குது. ஹாதா மின்தீலுன் வசிஹுன் இந்த கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. ஹாதி ஹகீபத்துன் லில் முதர்ரிசி இந்த பேகு ஆசிரியருக்கு உண்டான பேக். இன்ஷால்லா இது வரக்கூடிய நாட்களில் படிப்போம். இன்ஷால்லா நம்ம படித்த பாடங்கள் நம்முடைய மனங்களை நிறுத்தி நல்ல முராஜா பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் மற்றொரு பகுதி இன்ஷால்லா பார்க்க இருக்கின்றோம். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.